ஓகே சார். குட் லக். தேங்க்யூ சார். தேதி என் பொண்ணோட ஹார்ட் ஆப்ரேஷன். அவ படுத்திருக்கிறத பாத்தீங்கல்ல சார். எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தினமும் கொடுக்குற மருந்தோட பேர் கூட எனக்கு தெரியல. எல்லாம் எல்லாம் அவ தான் பார்த்துக்கிட்டா. ஷாஜி கேஆரோட அம்மா சார். சொல்லுங்கம்மா. காலையில் அப்பாவும் பையனும் வாக்கிங் போயிருந்தாங்க. அப்போ ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சு. கையோட எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஏடிஎம்ல காசு எடுக்க போனான் என் பையன். அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. மகேஷ் சார், கிட்னாப் பண்ணப்பட்டவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் மறுபடியும் விசாரிக்கணும். எஸ் சார். We have to start from the beginning itself. எஸ் சார். Salim, எஸ் சார். Raj Babu, they will assist you. ஓகே சார். Take your vehicle. Go. Magesh, make it fast. ஓகே சார். Right, sir. Come. Tell me, Magesh, எப்படி போயிட்டு இருக்கு? கோயிங் வெல் சார். சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் அதை கேட்கலாமா? Hey, come on, man. மனோஜை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த ஆள் ஒரு சரியான குடிகாரன். வீட்டில் எப்பவும் சண்டை தான். அப்புறம் நிறைய கடனும் இருக்குது. வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயங்கள்லையும் இது மாதிரி திடீர்னு எங்கேயாவது காணாமல் போயிடுவாராம். பல தடவை இப்படி நடந்திருக்கான். சிஸ்டரோட கல்யாணத்துக்காக பேங்க் வரைக்கும் பணம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் இது வரைக்கும் வரவே இல்லையா. You mean? அதாவது மனோஜை காணோம். அது கிட்னாப்பாக இருக்கணுங்கிறது இல்லை. உண்மையாகவே நம்ம கேஸில் சந்தேகப்படுற மாதிரியான கிட்னாப்னு சொல்கிறது ஷாஜி கேஆர், எஸ்ஐ சந்திரசேகர், அப்புறம் தாமஸ் சாருடைய ஒய்ஃப் லிசா. மீதி இருக்கிற 2 பேரும் மிஸ்ஸிங் தானே சார். அது ஒரு கிட்னாப்பாக கூட இருக்கலாங்கிறது நம்மளுடைய அனுமானம் தானே சார். Brilliant observation. ஓகே சார். Do one thing. மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்டையும் டீட்டெயிலாக விசாரணை பண்ணுங்க. ஐ வில் கால் யூ. ஓகே சார். ஏங்க ஆ ஃபர்ஸ்ட் தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் கேஸ பாருங்க. சோப்பு கண்ணுல இறங்க போகுது. ஆ ஆ ஆ ஓகே. ஆ மாசம் மாசம் கரெக்டா வாடகை வாங்கிடுறாங்க. ஆனா இந்த பைப்பை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்க குளி. ஏங்க கொஞ்சம் அப்படியே குழந்தைய பாருங்களேன். ஆ சார் ஆ ரேச்சல், கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபெமினிஸ்ட் தயவு செஞ்சு பொறுத்துக்கணும். என்ன சார்? நம்ம வினிதா டீச்சரோட ஹஸ்பண்ட் ஷிப்பில் இருக்கார்ல, ஆமா சார். டீச்சரோட மாரல் பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணுங்க. அவங்கள பற்றி சில வதந்திகள் நியூஸ் பேப்பரில் வந்ததில்ல, அந்த ரூட்டில் விசாரிங்க ஒரு சேஞ்சுக்கு. ஓகே சார். நம்ம கிட்னாப் நினச்சிட்ருக்கோம். ஒருவேளை தலைமறைவாயிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? ஓகே சார். ராத்திரி ஆனாலும் அந்த ரேச்சலை தூங்க விட மாட்டீங்க போல. இவங்களா டீச்சர்னு சொல்லிட்டு இருந்தவங்க? வினிதா. பார்த்தாலே தெரியுது ஒரு பாவமான ஹவுஸ் ஒய்ஃப்னு. அப்படியா? ஆமா. இதோ பாருங்க, கிச்சனை க்ளோஸ் பண்ண போறேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் கிடைக்கும். ம்
மேனேஜர் இருக்காரா? இருக்கார் சார். கூப்பிடுங்க. சரிங்க சார். சொல்லுங்கள் சார். கிரைம் பிரான்ச் எஸ்பி. சாரி சார், நானும் எக்ஸ் மிலிட்ரிமேன் தான் சார். பேர் ஹவில்தார் குமரேசன் சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். புருஷோத் சார், நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 4 வருஷமாக இங்கே மேனேஜர் சார். ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸில் எத்தனை ஷாப் இருக்குது? 7. அந்த 7 ஷாப்போட எல்லா ஸ்டாஃப்ஸையும் மேனேஜர்ஸ் எல்லாரையும் உடனே கூப்பிடுங்க. ஓகே சார். எனி ப்ராப்ளம்? இல்லை சார், இப்போ கூப்பிட்றேன் சார். ஓகே. சார், சூப்பர் மார்க்கெட்லேருந்து கார் திருடு போனனால நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஆமாம் ரைட்? அந்த ஆள் வந்தது ரோடை கிராஸ் பண்ணி தான், அதாவது காரோட இந்த பக்கத்தில் இருந்து. சரிதானே? தட் மீன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோட ரெகுலர் யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆள் தாமஸோட கார் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே எங்கேயோ தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரைட்? காம்ப்ளெக்ஸ் முன்னாடி செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்ட உங்க எல்லார் முன்னாடியும் தைரியமா ஒரு ஆள் வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று யாராவது ஷாப்குள்ள தான் இருந்திருக்கணும், இல்லைனா இந்த பில்டிங் முன்னாடி நிக்கிற ஏதாவது ஒரு வண்டியில. சரிதானே? சரிதான், ஆனால் கடைக்குள்ளே வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை சார். அந்த நாளில் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது வண்டியை பார்த்தீங்களா? நல்லா யோசிங்க. யோசிச்சு சொன்னால் மட்டும் போதும். இந்த கேஸோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். குற்றவாளி யாருன்னு அன்னோனாவே இருக்குது. இனி எங்கேயாவது எந்த நிமிஷத்துலையும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிங்க. உங்கள் பாதுகாப்புக்காக இதை நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். சார், ஒரு ரெட் கலர் ஆம்னி. ரெட் கலர் ஓம்னி, டெல் மீ. அங்கே என் கடை முன்னாடி. எங்க கம் ஷோ மீ. அன்னைக்கு ரொம்ப நேரமாக அந்த ஆம்னி அங்கேயே தான் இருந்துச்சு. அப்போ ஜூஸ் குடிக்கலான்னு நான் வெளியே வந்திருந்தேன். ஆம்னியோட பின்னாடி கிளாஸில் இருந்த ஸ்டிக்கரோட டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அதை ஃபோட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். அடுத்த நிமிஷமே வண்டி வேகமாக போயிடுச்சு. அந்த ஸ்டில் இப்போ மொபைல் இருக்கா? டிசைன் நல்லா இருந்துச்சு, நான் எடுத்தேன். ஆனால் அது இப்போ இருக்கா பாரு. இதான் சார். ஷோ மீ. ரெட் கலர் ஓம்னி. காருக்கு பின்னால மை ஃபாதர் இஸ் அ ஜூயிஷ் கார்பெண்டர்னு ஒரு கேப்ஷன். சிட்டிக்கு உள்ளேயும் வெளியும் தேடணும். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக மெசேஜை பாஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட். ஃபாதர் இஸ் ஜூஸ் கார்பெண்டர். மகேஷ். எஸ் சார். என்னாச்சு அந்த மனோஜோட கேஸ்? இது மனோஜ் சாதாரணமாக தலைமறைவான மாதிரி இல்லை. அப்புறம் எப்போவுமே அவர் மொபைல் ஃபோனை கையில் வச்சுருப்பார். தலைமறைவாயிருந்தால் அவர் வண்டியில் வச்சுட்டு போயிருக்க மாட்டார்ல. எனிவே we will meet at 9:30 AM. ஓகே? கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு கேஸ மாத்தணும். சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும். அஞ்சு மிஸ்ஸிங் கேஸும் உண்மையாகவே கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியணும்னா இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளூ கிடைக்கணும். அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்றது தான் நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க். ஓகே? இதில் மகேஷோட முதல் அசஸ்மெண்ட் இது தான். கிட்னாப் செய்யப்பட்ட 5 பேரும் அடுத்தடுத்து இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் லிமிட்டில் இருக்கிறவங்க. அதில் நம்பர் 1 திருச்செங்கோடு மார்க்கெட், நம்பர் 2 புதுநகர். இவங்க தான் புதுநகரில் கிட்னாப் பண்ணப்பட்ட 3 பேர். நம்பர் 1 வினிதா டீச்சர், மனோஜ் புதுநகர் அண்ட் எஸ்ஐ சந்திரசேகர். ரைட்? மணல் கொள்ளை இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட புதுப்பாளையம் 6 புதுநகர் பகுதியில் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைக்கு நடுவில் தான் எஸ்ஐ சந்திரசேகர் இன்ஜூர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு, கிட்னாப் பண்ணப்படுறாரு. இன் பிரீஃப், புதுப்பாளையம் 6 இல்லைனா புதுநகர். கிட்னாப் செய்யப்பட்ட 5ல் 3 பேருக்கு இது மூலமாக ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு விசாரித்ததுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன மகேஷ்? எஸ் சார். டெல் மீ. இந்த ரூட்டில் லோக்கல் போலீஸும் விசாரித்தாங்க சார். மணல் எடுக்கிற அந்த கான்ட்ராக்டரை பற்றி ஏற்கனவே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனால அவரை நெருங்க முடியல. சலீம் சார். பாபு சார். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். இறங்க வாயா. என்கிட்ட விளையாடுனீங்கன்னா அவரை வேற மாதிரி ஆயிடுவீங்க.
ரெண்டு பேரோட தொப்பியும் கலட்டிடுவேன். விடுங்கய்யா, விடுங்க. எல்லாருமா சேர்ந்து என் பொழப்புல பண்ண போடணும்னு நினைச்சீங்க, நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்ட வேண்டியது இருக்கும். இப்ப நடக்கிற மாதிரி கிட்னாப்லாம் பண்ண மாட்டேன். தோப்புல கொண்டு போய் அறுத்து போட்டுருவேன். அது கிரைம் பிரான்ச் இல்ல, சிபிஐயா இருந்தாலும் நான் அதை செய்வேன். விடுங்கய்யா, விடுங்க, விடுங்கய்யா. டேக் ஹிம். வாயா, வா. குட் மார்னிங் சார். எஸ் ரேச்சல். சார் எல்லாரோட மொபைல்லையும் கால் லிஸ்ட்டை டீட்டெயிலாக செக் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே நோட்டபுளாக எதுவும் கிடைக்கல சார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஐ சந்திரசேகரோட கால் லிஸ்ட்ல இன்கமிங் கால்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள கரெக்டாக ஒரே நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சார். பேக்கையும் பர்ஸையும் செக் பண்ணதில் எதுவும் கிடைக்கல. ஷாஜி கேஆர் ஒரு சுகர் பேஷண்ட். அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இது. மம்முட்டியா ஹார்ட் ஃபவுண்டேஷனுக்கு லிசா தாமஸ் எழுதின லெட்டர் இது. எங்க? இது ஷாஜி கேஆரோட பர்ஸ்ல இருந்து கிடைச்சது சார். மகேஷ், டெல் மீ. சார், அந்த கான்ட்ராக்டரை விசாரிச்சதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. ஷாஜி கேஆர் கிரீன் ஃபோரம்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. அந்த மணல் கடத்தல் எதிர்ப்பு போராட்டத்தை இவர் தான் பண்ணியிருக்கு. அந்த கான்ட்ராக்டர் ஷாஜி கேஆரை காசு கொடுத்து அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த ரூட்ல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டுமா சார்? வினிதா, மனோஜ், சந்திரசேகர், இப்போ ஷாஜி கேஆர் மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதானே மகேஷ்? யூ ப்ரொசீட். பாய். சார், இதை மறந்துட்டேன். சீசன் டிக்கெட் லிசா தாமஸோட பேக்ல இருந்தது. இந்த டிக்கெட் ஷாஜி கேஆரோட பர்ஸ்ல இருந்தது. நான் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ஒழுங்கா எழுதுமா. சொல்லிக்கிட்டே எழுது. சொல்லு. ரேச்சல், லிசா தாமஸ், வினிதா டீச்சர், புதுநகர் மனோஜ், ஷாஜி கேஆர், எஸ்ஐ சந்திரசேகர், இந்த 5 பேரும் பிப்ரவரி 2 சேலம் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். இந்த 5 பேரோட வீடு, ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் விசாரிங்க. ஐ வாண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ். நீட் இட் டுமாரோ.